ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். என்னடா வெறும் சட்டியை காமிச்சிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் வாரத்தில் ஒரு நாள் தான் தோசைக்கு மாவு அரைப்பேன். இன்றைக்கி வந்து கடைசி மாவு. இப்போ நம்ம இருக்க மாவில் 2 தோசை சுட்டு நம்ம தலைவருக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்களே வாரத்தில் எத்தனை நாள் தோசைக்கு அரைப்பேன்னு சொல்லுங்கள், மாவு அரைப்பேன்னு சொல்லுங்கள். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் மாவு அரைக்கணும். இவர் தினம் தோசை சாப்பிட மாட்டார். இவருக்கு 7 நாள் 7 சாப்பாடு வேணும் கதையில் இருக்கும். இப்போ இந்த தோசையை நான் எனக்கு தான் சுட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் இன்னும் தோசை வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இதில் இன்னும் 2 தோசை வரையும் சுட்டு முடிச்சுட்டு இனி இட்லி தோசைக்கு ஊற போடணும். இட்லி அவ்வளோ பெருசாக செய்ய மாட்டேன். சட்டியை வச்சு 5 இட்லிக்காக ஒரு பெரிய சட்டி வைக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு சொல்லுங்கள். இப்போ இவருக்கு வந்து கொஞ்சம் வெள்ளை சுண்டல் வேக வச்சுருக்கேன். நாக்கு தள்ளுது. வெள்ளை கொண்ட கடலை இப்போ பிரேக்ஃபாஸ்ட்க்கு அவருக்கு கொஞ்சம் கார சட்னி அரைச்சேன். எனக்கு இது அரைச்சா 2-3 நாள் ஓடிடும். ஃப்ரீசரில் தூக்கி போட்டுருவேன். இவருக்கு சீனி கிழங்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று 1 கிலோ வாங்கிட்டு வந்து வேக வச்சேன். நைட்டில் கொஞ்சம் சாப்பிட்டாரு. இப்போ கொஞ்சம் சீனி கிழங்கும் இதுவும் சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு. இப்போ தான் கொண்ட கடலை வேக வச்சு சாமிக்கு வச்சிடலாம். எங்கள் வீட்டில் சாமிக்கு வைக்காமல் நாங்கள் எதுவுமே யாருமே சாப்பிட மாட்டோம். நேற்று பாருங்கள், மார்க்கெட்டில் பப்பாயா ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதையும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தா இவர் வந்து நம்ம சீனி கிழங்கு பின்ன இப்படி சுண்டல் இதை வச்சு சாப்பிட்டு பாரு. இவருக்கு சோறு சப்பாத்தியை விட இந்த மாதிரி நொறுக்கு தீவனம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த பழம் இப்போ கட் பண்ண இதில் இவ்வளோ விதை இருக்குது. போன வாரம் ஒரு பழம் வந்துட்டு அதில் சுத்தமாக விதையே இல்லை. பிஞ்சிலே பழுக்க வச்சுருப்பாங்க போல். இதில் விதை இருக்குன்னா அப்போ இது பழுத்த பழம் தான் போல். போன தடவை வந்துட்டு இருந்தது வெள்ளரிக்காய் மாதிரி இருந்தது. இனிப்பே இல்லை, ஆனால் நல்லா பழுத்து இருந்தது. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த விதையை கொண்டு தூணா ஒரு 1000 மரம் வந்துடும். நம்மகிட்ட இடம் இல்லையே. இந்த செடிங்க வளர்க்காக கூடி சீக்கிரம் நம்ம ஊரில் ஒரு இடத்த வாங்கி நம்ம விவசாயம் பண்ணலாம். அவ்வளோதான். எனக்கு மரம் செடி கொடியில் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், இது இப்படி நல்லா கீத்து போட்டு கட் பண்ணிட்டேன். நம்ம இதை வந்து எந்த ஒரு ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தாலும் சாமிக்கு, எங்கள் வீட்டில் சாமிக்கு படைக்காமல் நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம். சாமிக்கு வச்சாச்சு. நாங்கள் செல்லாவையும் வந்து தெய்வம் மாதிரி தான் வச்சுருக்கோம். செல்லாக்கா, செல்லாட்ட ஹிந்தியில் தான் பேசணும், தமிழில் பேசினா புரியாது. நீங்களும் ஹிந்தியில் பேசுங்க. உங்களுக்கு பழத்தில் எந்த பழம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இவரு இப்போ எனக்கு நேரம் ஆகிட்டு சாப்பிடல, நான் டைம் ஆகிட்டு ஃபோன் வேறு வந்துக்கிட்டு கடையில். அப்படியே பேக் பண்ணி நான் கொண்டு போய் கடையில் சாப்பிட்றேன்னு சொல்லார். பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எங்கள் விஸ்கி பாவமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துரும். எது கொடுத்தாலும் ஓடி அந்த சின்ன பிள்ளை மாதிரி இப்போ முக்கில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அவளுக்கு எல்லா ஃப்ரூட்ஸுமே நாங்கள் கொடுப்போம். கொய்யாக்காய் கொடுக்க மாட்டோம். கொய்யா பழத்தில் கொட்டை இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ், என்ன வெஜிடபிள்ஸ், என்ன சமையல் சொல்லுங்கள். இதை இப்போ அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் வந்து எதுவுமே பெருசாக ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட விரும்ப மாட்டேன். இந்த டிஃபினில் வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் வச்சுட்டேன். இப்படி மத்தியானம் சாப்பிட்டுன்னு சொல்கிறாரு. இந்த பப்பாயை துணியை கட் பண்ணுறேன், நிறைய சதையோடு கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா பழுத்த பழமாக இருந்ததா, இவ்வளோ வந்து நமக்கு சதை வேஸ்ட் ஆகிட்டு. நான் எப்போவுமே டஸ்ட்பின்காக இப்படி ஒரு கவரில் வந்து மத்தியானம் வரைக்கும் எவ்வளோ சேருதோ இப்படி எடுத்து வச்சுருவேன். பின் அப்புறமா கொண்டு டஸ்ட்பினில் போட்டுருவேன். இது இட்லி அரிசி மாதத்துக்கு 5 கிலோ வாங்கினா எனக்கு ஒரு மாதத்துக்கு ஓடிடும். இதுக்கு 4 கிளாஸ் போட்டிருக்கேன். இது போட்டு வைக்கின்ற டப்பா ஒன்றும் இல்லைனாலும் இப்படி கட்டி வச்சுருவேன். நீங்கள் மாதத்துக்கு எத்தனை கிலோ இட்லி தோசைக்கு அரிசி வாங்கின்னு சொல்லுங்கள். இதில் வந்து சாப்பாடு அரிசி வச்சுருக்கேன். இது கோதுமை மாவு 15 நாளைக்கு ஒரு தடவை 10 கிலோ அரைச்சேன்னா 15-20 நாள் ஓடும். இது வந்து கொஞ்சமாக இந்த உருட்டு அரிசி வாங்கியிருக்கேன். புளி குழம்பு எதுவும் வச்சேன்னா அதுக்கு உருட்டு அரிசி நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா. அது ஒரு 2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இது வாங்கி இப்போ 10 நாள் ஆகிட்டு இப்போ இன்னும் ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ தான் இருக்குது. அதே மாதிரி தோசைக்கு அரைக்கும்போது கொஞ்சம் வெந்தயம் போட்டால் தோசை நல்லா மணமாக இருக்கும். இந்த தோசை சுடும் போது நல்ல ஒரு ப்ரௌன் ஷேடாக வரும். பின்ன கொஞ்சோண்டு ஜவ்வரிசி எதுக்கு போடுறேன்னா தோசைலாம் நல்லா மெத்துன்னு வரும். ஒரு பிடி ஜவ்வரிசி. நீங்கள் இந்த ஜவ்வரிசி போடுற பழக்கம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் வந்து ரொம்ப நாளாக இந்த ஜவ்வரிசி போடுவோம். ஆனால் தோசை நல்லா சாஃப்டாக பாஞ்ச் மாதிரி வரும். நான் எப்போவுமே இல்லை உளுந்து சேர்த்துருவேன். இன்றைக்கி எதுக்கு நான் உளுந்து சேர்க்கலன்னா, நேற்று கார்த்திகை தீபத்துக்கு உளுந்து வந்து தெரியாமல் 1/2 கிலோ போட்டுட்டேன். அது நிறைய அரைச்ச மாவு இருக்குது. அதை மிக்ஸ் பண்ணிடலாம் அரைச்சிட்டு. நேற்று வடைக்கு வந்து 1/4 கிலோ தான் போடணும்னு நினச்சி 1/2 கிலோ போட்டேன். இவ்வளோ உளுந்தது எதுவுமே போடாமல் அரைச்சி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதனால் நமக்கு தோசைக்கு உளுந்து ரெடி. இதை எப்படி இப்போ கழுவிட்டு 3-4 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். பின்ன நம்ம தோசைக்கு அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசி கழுவுற தண்ணியில் நான் கீழே கொட்டிட மாட்டேன். இப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு அதை அப்படியே செடிக்கு தான் ஊற்றுவேன். செடிக்கு நல்லா ஒரு உரம், நிறைய பூக்கள் பூக்கும். என் வீட்டில் அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதான் கொத்தாக பூ வருது. இது இப்போ 3ஆவது தண்ணி ஊற்றி அரிசி கழுவுறேன். நான் எப்போவுமே தோசை இட்லிக்கெல்லாம் பச்சரிசி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். புழுங்கல் அரிசியில் தோசை யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. ஒரு மாதிரி அது என்னன்னு தெரியல. கிரைண்டரில் அரைச்சா நல்லா வரும் போல். நான் மிக்சரில் அரைக்கிறனால பச்சரிசி தான் பல வருஷம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்.
இந்த அரிசி ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த செடிக்கு கூட தண்ணி ஊற்றிடலாம். என் செடிக்கு எதுவுமே பெரிய உரம் எதுவுமே நான் போடுறது கிடையாது. இருந்தாலுமே ரோஸில் தினம் 5-6 ரோஸ் பூத்துரும். செம்பருத்தி பூ நல்லா பூக்கும். என் செத்து போன கருவேப்பிலை இப்படி தான் நான் தண்ணி தெளித்து அது மாதிரி இந்த பூச்சி வண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கருவேப்பிலை செடியில் அந்த இலையில அப்படியே கொஞ்சம் தண்ணியை தெளிங்க, அது அப்படியே இதாயிரும். நீங்கள் இந்த அரிசி கழுவுற தண்ணி என்ன செய்வேன்னு சொல்லுங்கள். ரோஸ்க்குமே அது மாதிரி காய்கறி வேஸ்ட்லாம் தூர போட மாட்டேன். அது எப்படி கொண்டாந்து இல்லை மண்ணுக்குள்ளே பூத்து வச்சுருவேன். அதே மாதிரி இது எந்த பூனே தெரில. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு மாறி போகும்போது இந்த செடியை எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. இதுவுமே இவ்வளோ தான் பூக்குது. அதுக்குமே இந்த அரிசி கழுவுற தண்ணி தான் ஊற்றுறேன். மணி பிளான்ட், அலோவேரா, இதை சாமிக்கு அருகம்புல் வச்சேன், அதுவும் நல்லா வந்துகிட்டு இருக்குது. இதுதான் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. என் செடிக்கு எதுவுமே பெரிய பராமரிப்புலாம் கிடையாது. அரிசி கழுவுற தண்ணி, காய்கறி கட் பண்ணுற வேஸ்ட்லாம் போட்டு இப்படிலாம் செடி வளர்த்துக்கிட்டு நீங்கள் உங்கள் செடிக்கு என்னென்ன உரம் அப்படின்னு சொல்லுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸை வீடியோ இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். சச்சா பை பை. எங்கள் விஸ்கி நான் எங்கெங்கே போகிறேன், நீ வீட்டில் இருக்கா, நான் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பா. பாய் விஸ்கி, பாய் போல்.